ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 மேஜைக்கரண்டி நெய் மற்றும் எண்ணெய் ஊற்றி சூடானதும் முந்திரி மற்றும் உலர் திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வைக்கவும். பிறகு அதே கடாயில் மீதமுள்ள நெய்யை சேர்த்து சூடானதும் ரவையை போட்டு மிதமான தீயில் 5 நிமிடங்கள் வாசனை வரும் வரை வறுத்து தனியாக வைக்கவும். மீண்டும் அதே கடாயில் 3 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும். விரும்பினால் இதில் கேசரி பவுடரை சேர்த்து கலக்கலாம். தண்ணீர் கொதித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியில்லாமல் கிளறவும். ரவை தண்ணீரை நன்றாக உறிஞ்சியதும் சர்க்கரை சேர்த்து நன்றாக கிளறவும். சர்க்கரை உருகியவுடன் கேசரி சற்று இலகிய பதத்துக்கு வரும். மீதமுள்ள நெய் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து கடாயில் ஒட்டாமல் வரும் வரை கிளறவும். கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிளறி அடுப்பை அணைக்கவும். சுவையான கேசரி ரெடி.